அன்பு சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் குட்டி கதை நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு மகாபாரத கதையை பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாச்சு நம்ம கதையெல்லாம் கேட்டு பேசி இல்லைங்களா. இது என்னென்னா, ஒரு வாட்டி திரௌபதி எல்லாருக்கும் உணவு படைச்சிக்கிட்டு இருக்காங்க. துரியோதனன் அவங்களுடைய ஃபேமிலி கௌரவர்களாமும் வந்திருக்காங்க. அப்போ திரௌபதி துரியோதனுக்கு உணவு படைக்கும் பொழுது துரியோதனன் அவங்கள ரொம்ப மட்டமாக இன்றைக்கி யார் உனக்கு கணவர் அப்படின்னு அவங்களுடைய பெண்மையே பாதிக்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்போது அந்த மாதிரி ரொம்ப வருத்தத்தோடு அழுதுகிட்டே உள்ளே ஓடுறாங்க. இதை கண்ணன் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்போ கண்ணன் சொல்கிறாரு, நீ இதெல்லாம் அழலாமா? நீ தைரியமானவ இல்லையா? திரும்பவும் போ, அவனுக்கு சாப்பாடு போடு, அவன் மறுபடியும் உனக்கு கேட்பான். அப்போ எனக்கு தக்ஷன் முறைன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி திரௌபதி திரும்ப வராங்க. துரியோதனுக்கு உணவு அதே மாதிரி பரிமாணமாக திரும்ப அதே கேள்வி கேட்குறான் துரியோதனன். இன்றைக்கி யார் உனக்கு கணவன், யாரோட முறை அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா அவங்க பஞ்சபாண்டவர்கள் மனைவி இல்லையா. உடனே திரௌபதி கொஞ்சம் கூட யோசிக்காமல் தக்ஷன் முறைன்னு சொல்கிற உடனே அதை கேட்ட உடனே பயந்து துரியோதனன் கடகடன் போயிட்டான் அந்த இடத்த விட்டு எழுதி சாப்பிடாம. அது என்ன கதைன்னா, துரியோதனுடைய மனைவி ரொம்ப பானுமதி கணவன் மேலே அதிகப்படியான அன்பு பாசம் கொண்டவ, பக்தி கொண்டவ, பதிவிரத. ஆனால் துரியோதன் தன் மனைவி கிட்ட அந்த அளவுக்கு அன்பை காமிக்கிற நான் எப்படி நாட்டை கைப்பற்றணுன்றதுலேயே தான் சிந்தனையில் இருந்தார். அப்போது ரிஷிமுனி என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மந்திர வேரை கொடுத்து இதை நீ அரைச்சி பாலில் கொடுத்தனா உனக்கு கணவன் வசியப்பட்டு உங்ககிட்ட அன்பாக இருப்பார்னு சொல்கிறார். இந்த அம்மாவும் அந்த வேரை கலைச்சி பாலில் போட்டு கொண்டு கொடுக்கும்பொழுது அன்று இரவு துரியோதனன் குடிச்சிட்டு வந்துடுறதுனால மதுவில் இருக்கும்போது பாலை குடிக்கலை. அப்போ அவர் தட்டி விடும் பொழுது எதேர்ச்சியாக ஜன்னல் வழியாக வந்த நாகம் அந்த பாலை குடிச்சிடுது. அந்த நாகம் வேறு யாரும் இல்லை, தக்ஷன் அப்படின்ட்டு ஒரு நாகம். அது உடனே மனித வந்துடுது, எடுத்துக்கிறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு ஆசை வந்துடுது, பானுமதி மேலே இச்சை வந்துடுது. அப்போது உடனே பதிவிரதா தன்மை கொண்ட பானுமதி அதை மறுக்கிறாங்க. இல்லை, கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இல்லை, என் கணவன் மட்டும்தான் நான் உண்மையான மனைவியாக இருப்பேன்னு துரியோதனுக்கு தெரிய வருது. அப்போ துரியோதன் ஒரு கால் விழுந்து மன்னிப்பு கேட்குறான். அப்போ தக்ஷன் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே இருக்கக்கூடிய உங்கள் அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாம்பு புத்தில் பௌர்ணமிக்கு நான் வருவேன். அப்போ பானுமதி அந்த புத்தில் பால் ஊற்றணும், நான் அவளை பார்த்துட்டு தான் போவேன். நீ இவ பதிவிரதை அப்படின்றத அதை கேட்டுட்டு இந்த வரத்தை கொடுத்துட்டு போகிறேன். ஆனால் அவள் ஒரு மாதம் பௌர்ணமிக்கும் கண்டிப்பாக பானுமதி பால் ஊற்றணும் அப்படின்றாங்க. ஸோ அதனால் அவர் மறைஞ்சிடுறாரு. அப்போ தக்ஷன் கதை வெறும் அவங்க 3 பேருக்கு மட்டும்தான் தெரியும். பானுமதி, துரியோதனன் மற்றும் தக்ஷனுக்கு. எப்படி திரௌபதி தெரிஞ்சு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு அச்சத்தோடு எழுந்து போயிடுறாரு. இதில் என்ன விஷயம் தெரியுதுன்னா, நம்ம யாரையும் எந்த சூழ்நிலையும் காயப்படுத்தக்கூடாது. அப்படி காயப்படுத்தினா நம்முடைய வீக் பாயிண்ட் என்னவோ அதை எடுத்து அவங்க பேசுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.